சூரனிடம் வந்த தூதுவர்கள் போரில் அசுரப்படையினர் அழிந்ததையும் பானுகோப்பன் அவமதிப்படைந்து திரும்பியதையும் உரைத்தனர். அடுத்த நாள் தானே நேரில் போருக்குச் செல்ல தீர்மானித்தான் சூரன். இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள் என்று சூரன் தூதர்களிடம் கூறினான். அவர்கள் சூரனை வணங்கிச் சென்றனர். சூரன் அன்றிரவு வேறு எதனையும் கருதாது பகைவர்களை போரில் வென்று புகழ் பெறுவதில் காதல் மிக்கவனாய் கழித்தான். அதுநாள் வரை சூரன் மற்ற போகங்களில் காதல் கொண்டிருந்தான். சூரனின் இந்த நினைவை போதிர் இப்பொழுதெனப் புகழலும் பணிகுறா தூதுவர் போயினர். சூரனாம் அவுணர்கோன் ஏதிலார் தமை வென்றிசை புனைந்திடுதல் மேற்காதலாய் வைகினான் யாவதும் கருதலன் என்று சூரனின் மனநிலையை அழகாய் படம் பிடித்துக் காட்டுகிறார் கச்சியப். நாளைய நிகழ்வில் தவத்தின் முதல்வர்